திடீர்னு ஃபிஷ்ஷு சாப்பிட்லான்னு நைட் டைமில் ஐடியா வந்துச்சு. ஆனால் இந்த நைட் டைமில் போய் ஃபிஷ் எங்கே சாப்பிட்றது, அதனால் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஃபிஷ்ஷாக மாற்றி தரேன்னு அம்மா சொன்னாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீட்டில் ஒரு வாழைக்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாங்கன்னா அந்த வாழைக்காயை வந்து எடுத்துக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா காயாக இருக்கிற மாதிரி வாழைக்காயை எடுத்துக்கிட்டாங்க. அந்த வாழைக்காயை வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு மாதிரி வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸ்லைஸ் வந்து போகிறது அப்படின்னா சைடாக போட்டாங்க. இந்த மாதிரி நீட்டாக ஃபிஷ் துண்டு மாதிரி வர்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு வாழைக்காயில். நிறைய பேர் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானே நிஜமாக ஏமாந்துட்டேன். அது கொடுத்தோன்னே ஃபிஷ்ஷாக இல்லை வாழைக்காவை கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து கடல மாவு பாக்கெட் இருக்கும். ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிறதுனால ஒரு 100 கிராம்ஸ் கடல மாவு மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஒரு 100 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இந்த கடல மாவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியாக வேணும் பேஸ்ட் மாதிரி. நம்ம வந்து லூஸாக போட்டால் பஜ்ஜி ஆட்டம் ஆகிடும். அதனால் வந்து கெட்டியாக போடுறதுக்காக போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குங்களா, 10 ரூபாய் பாக்கெட் 50 கிராமு, அது நம்ம வந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மள அந்த நான்வெஜ் ஃபீல் வந்து கொண்டு வர முடியும் இதில் வாழைக்காயில். அதனால் அந்த ஒரு பேக்கெட் சிக்கன் மசாலாவை அதில் போட்டுக்கோங்க. 100 கிராம்ஸ் கடல மாவு பேக்கெட்டில். அது வந்து ஒரு 20 கிராம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மிஞ்சி பண்ண 30 கிராம் தான் இருக்கும் 10 ருபீஸ் சிக்கன் மசாலா பேக்கெட்டு. அதனால் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் பெப்பர் மசாலா இருக்குதுங்களா, மெழுகு அரைச்சி வச்சுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அந்த வாழைக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு வந்து ஃபிஷ் மாதிரி கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெப்பர் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வரும். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண. உங்களுக்கு மஞ்சள் மட்டும் ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் விடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வாட்டர் விடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு கம்மியாக விட்டுட்டு ரொம்ப அப்படியே கெட்டியாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கெட்டியாக பேசி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம அந்த இது கோட்டிங் மாதிரி போடணும். அந்த வாழைக்காய் மேலே கோட்டிங் மாதிரி போடணும். அதனால் ரொம்ப அதிகமாக வேணாம். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி பதத்து வர அளவுக்கு இப்போ இது பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். நம்மளுக்கு லூஸாக விடாமல் கெட்டியாக இது பண்ணிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற தவா இருக்குதுங்களா, தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு அதனால் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தவா ஃப்ரை பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு தவாவில் போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாம் கோட்டிங் போட்டுட்டேன். இது 20 மினிட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சதுனால அந்த மசாலாலாம் ஃபுல்லாக இதில் இழுத்துக்கும். நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடு ஆடின அப்புறம் அதை போட்டு எடுங்க. உங்களுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பொன்னிறமாக வரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரசம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம். இந்த வீடியோ சிம்பிளாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you on another video. This is again Divi signing off. Bye bye. நன்றி நன்றி நன்றி.